உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான கிச்சடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தால் கிச்சடி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 3 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். தோல் நீக்கினது இந்த மாதிரி இருக்கிற பாசிப்பருப்பு. அடுத்து அதே 3 ஸ்பூன் இந்த மாதிரி தோல் இருக்கிற பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். அடுத்து 4 ஸ்பூன் துவரம்பருப்பு, 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா அலசி எடுத்துக்கலாம். இந்த பருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா 1 கப் அளவு வர மாதிரி நீங்கள் ரேஷியோ பண்ணி எடுத்துக்கலாம். எந்த பருப்பு எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்து 2 கப் அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சது. அடுத்து ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் நெய், இது கூட கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் அரை ஸ்பூன் சீரகம், சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணினது, ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை உள்ளே சேர்த்து வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணினது உள்ளே சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்ஸ் கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி அலசி வச்சிருக்கிற இந்த பருப்புகள் எல்லாத்தையும் உள்ள சேர்த்துடலாம். உள்ள சேர்த்துட்டு அடுத்து நம்மளோட அரிசி 2 கப் அரிசி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா எந்த கப்பில் அரிசி பருப்பெல்லாம் எடுத்தோமோ அதே கப்பில் 7 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது தேவையான அளவு உப்பு, சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு 4 விசில் விட்டு நம்ம இறக்கி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட தால் கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது குயிக்காக நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.